வெளிப்படுத்துதல் 1 வசனம் இப்படியாக சொல்கிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் மரித்து போன ஆண்டவர் அல்ல, மரித்தும் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் தான் நம்ம இன்னைக்கு ஆராதிச்சுட்டு இருக்கோம். முடியாத விஷயங்களை முடிய பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் முடியாதுன்னு இருக்கோ, ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அதை தொடும்போது உங்களால் முடியாத விஷயங்களை ஏசப்பா முடிய பண்ணுவார். என்னோட வாழ்க்கையில் நான் முடிந்து போகிற தருவாயில், அதுவும் மரணத்தோட விளிம்பில் இருந்தேன். மருத்துவம் கூட கைவிட்டுருச்சு, ஆனால் ஏசப்பாவோட உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கு. முடிந்து போன என் வாழ்க்கையில் ஏசப்பா ஒரு தொடக்கத்தை தந்து என்ன வாழ வச்சார்னா, உங்களையும் ஏசப்பா வாழ வைப்பாங்க. இன்றைக்கும் அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமை குறைந்து போகலை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல லிஸ்ட்டை வச்சுருக்கலாம். ஆனால் ஏசப்பா கிட்ட சொல்லும்போது அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் முடியாததை முடிக்க பண்ணும். இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் ஏசப்பா நமக்கு சாதகமாக மாற பண்ணுவாங்க. அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.